8th Maths, chapter number 4, Life Mathematics, exercise number 4.1 7th sum பார்க்க போறோம். A number when increased by 18% gives 236. Find the number. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் கூட 18% நம்ம ஆட் பண்ணும்போது அதாவது இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ ஒரு நம்பர் கூட நம்ம 18% நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 236 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஃபைண்ட் த நம்பர். இப்போ எந்த நம்பர் கூட நம்ம 18% ஆட் பண்ணும்போது நமக்கு 236 கிடைக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து கொஷின் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்சர் பார்க்க போகிறோம். let the number be x. இப்போ இந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த நம்பரை நான் x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ x அப்படின்ற நம்பர் கூட 18% நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீஸ் பண்ண நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது x into 18/100. இந்த 18 வந்து இதில் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் டெசிமலில் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ x அப்படின்ற நம்பர் கூட இன்னொரு 18% எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணும்போது, அதாவது இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே ஆட் பண்ணுற வேல்யூ 236 அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போது வந்து இந்த எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஏன்னா பேஸில் வந்து எல்லாமே 100 கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்சிஎம் எடுத்துக்க போகிறோம். இப்போ நடுவில் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து 100 அப்படின்னு வேணும். அப்படின்றதால டினாமினேட்டர் வந்து காமனாக 100ல் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து 100, இங்கே வந்து இன்டூ 100, டினாமினேட்டர்லேயும் 100 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 100x ப்ளஸ் 18x இஸ் ஈக்குவல் டு 236 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 100ஐயும் 18xையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 118x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 236 அப்படின்னு கிடைக்கும். இப்போது எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போக போகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 236 மல்டிப்ளை, இங்கே வந்து டிவைடில் இருக்கிற 100 ரைட் ஹேண்ட் சைட் வந்துச்சுன்னா 100 வந்து மல்டிப்ளேயில் மாறிடும். தென் மல்டிப்ளேயில் இருக்கிற 118 டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். சாரி, இப்போ வந்து இதை 118 டேபிளே வந்து கேன்சல் பண்ணால் இது வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போது 2 into 100 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ 200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து அந்த நம்பரோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 200. இந்த 200 கூட தான் 18 வந்து அவங்க 18% வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு 236 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.